ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2024 பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2024 இந்த 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரானது தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது நம்ம தனியா ஒரு சீசன்ல வந்து நம்ம வந்து போடலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அண்ட் டிடிஎஸ் இந்த பட்ஜெட் 2024ல என்ன பண்ணியிருக்காங்க? என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் அதாவது செக்ஷன் 11A இன்கிரீஸ் வந்து இதுக்கு செக்ஷன் 11A வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் அந்த மாரில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 20% வந்து டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து எப்பத்துலருந்து பார்த்தீங்கன்னா, 23/7/2024 23/7/2024லேருந்து பார்த்தீங்கன்னா, இனிமேட்லாம் அவங்களுக்கு 20% வந்து டாக்ஸ் ஸ்லாபா வந்து அப்ளிகபிள் ஆயிடும். அதே மாரி லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 112A இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10% வந்து இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் இருந்துச்சு. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 12.5% வந்து நியூ ஸ்லாப் 12.5% வந்து இவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து மாத்திட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 23/7/2024லேருந்து இவங்களுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ப்ஷன் லிமிட். அதாவது லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 1 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அண்டர் செக்ஷன் 112A இவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப் டூ 1 லேக் வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீ எக்ஸம்ப்ஷன் அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 99,000 வந்து எனக்கு வந்து லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா, நீங்க வந்து அப் டூ 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கிராஸ் ஆகாதனால, நீங்க வந்து அத வந்து எக்ஸம்ப்ஷனா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இன்கேஸ் நீங்க வந்து 1,10,000 ரூப்பீஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றபோது, இந்த 1 லேக் மைனஸ் பண்ணிட்டு மீதி 10,000க்கு மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 1,25,000 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/7/2024லேருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் அண்ட் டெபென்ச்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸா இருந்துச்சு. ஸோ இது 36 மந்த்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்ம்ல வரும். 36 மந்த்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து 24 மந்த்ஸா வந்து மாத்தியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 23/7/2024லேருந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நான் ஒரு லேண்ட் சேல் பண்றேன் அப்படின்றபோது, உங்களுக்கு இன்டர்செக்ஷன் பெனிஃபிட்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் இப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் பெனிஃபிட்ட வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து இன்டர்செக்ஷன் பெனிஃபிட் வந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 23/7/2024 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு டேட்லருந்து எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ, இப்ப இன்கேஸ் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்டர் செக்ஷன் 112A இதுல அண்டர் செக்ஷன் 112 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ரைஸ் ஆவுது. அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் ஏதோ லேண்டோ அந்த மாரி ஏதோ சேல் பண்றீங்க அப்படின்றபோது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இது வந்து பார்த்தீங்கன்னா 20% இருந்துச்சு. அதாவது 20% வந்து இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 12%ஆ வந்து மாத்தியிருக்காங்க. 12.5%ஆ வந்து இன்கம் இன்கம் டாக்ஸ் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டாக்ஸ் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்செக்ஷன் பெனிஃபிட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து 27/2024லேருந்து எஃபெக்ட் ஆகுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஸியூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது நியூ டாக்ஸ் ரெஸியூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50K தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து புரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 75,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸேஷன் வந்து புரொவைட் பண்றாங்க. இப்ப அப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இன்கம் வந்து ஆ அப் டூ 5 பாயிண்ட் வரைக்கும் யாருக்குமே டாக்ஸ் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 0.75 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து டாக்ஸ் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் வந்து இத வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓல்ட் டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே மாரி ஃபேமிலி பென்ஷன் அதாவது இப்ப இன்கேஸ் உங்க வீட்ல யாராச்சும் ஃபேமிலி பென்ஷன் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்றபோது, அவங்களுக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து 15K வந்து குடுத்துருந்தாங்க. அதாவது ரூ. 15,000 வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸா வந்து இன்கம் டாக்ஸ்ல புரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 25K அதாவது 25,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து எஃபெக்ட்ன்னா, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2025 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24, 25லேருந்தே உங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆயிடும்.
இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 லேக்ஸ் வரைக்கும் நில். இதுதான் வந்து சேம் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 to 6 வரைக்கும் நில். 3 to 6 வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் ரெபேட் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ரெபேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லேக்ஸில் வரதுனால இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்காங்க தவிர மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் சேம் தான். உங்களுக்கு இந்த 75Kவும் ப்ளஸ்ஸு இந்த 1 லேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 7 லேக்ஸ். அது வந்து ஆல்ரெடியே வந்து நமக்கு லாஸ்ட் பட்ஜெட்லேயே வந்து அதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கம் ஃப்ரம் ரெசிடென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ரெசிடென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்டல் ஹவுஸை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரெண்டல் இன்கமாக வந்து பிஸ்னஸ் இன்கமாக உங்களால் வந்து காட்ட முடியாதுன்ற மாதிரி இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நார்மல் இன்கம், அதாவது நார்மல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுவோமோ 2 லேக்ஸ் கிளைம் பண்ணோம்னா அந்த இது மட்டும் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இன்கமாக வந்து உங்களால் என்றைக்குமே வந்து ட்ரீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க பட்ஜெட் 2024. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெமுனரேஷன், அதாவது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா எல்எல்பி இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னருக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இருக்குது 3 லேக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. 3 லேக்ஸ் ப்ளஸ் 90% வந்து உங்களுக்கு சாய்ஸ் லாஸ் அந்த மாதிரி சொல்லி ஒரு கால்குலேஷனும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் 3 லேக்ஸ் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 லேக்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. 6 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லேக்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 6 லேக்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து இன்கம் டேக்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு டிடிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செக்ஷன், அதாவது செக்ஷன் 194T. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேஜராக வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள்னா பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு ஃபோம்லேயோ எல்எல்பிலையோ நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் சேலரியோ ஏதோ ஒன்று சேலரி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா மோர் தென் 20Kவா இருக்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து 20% வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது டிடிஎஸ் வந்து 20%. இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2024-25லேருந்தே உங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து சேலரிலாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து எதுவுமே வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஃபோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் அண்ட் எல்எல்பியில் வந்து கட் பண்ண மாட்டாங்க. பட் இனிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியலில் இருந்து நீங்கள் சேலரி எடுக்கிறீங்க அப்படின்ற போது 20% வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும். இன்கேஸ் இதை வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து லாஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி, அதாவது சேலரி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இல்லாமல் டிசிஎஸும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயரே வந்து இன்கேஸ் நீங்கள் எதாவது ப்ரொவைட் பண்ணீங்க, எனக்கு டிசிஎஸ்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது டிக்ளேர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிடிஎஸ் சேலரியில் வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1/10/2024 இது வந்து அப்ளிகபிள் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி 194D இன்சூரன்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5% வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கமிஷன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்ஐசி, இந்த அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் வந்து இது வந்து மெயினாக அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு 25,000 வந்து ஒருத்தவங்க பே பண்ணுறாங்க அப்படின்ற போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து டிடெக்ஷன் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2%ஆக வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2025லேருந்து அப்ளிகபிள். அதாவது ஃபினான்ஷியல் 1/5/2025லேருந்து இது வந்து அப்ளிகபிள். 5%லேருந்து 2%ஆக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 194DA எல்ஐசி பேமெண்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 5%ஆக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 2%ஆக வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து எஃபெக்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 1/10/2024, அதாவது அக்டோபர்லேருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது இந்த இந்த செக்ஷன். இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/10/2024லேருந்து எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, இப்போ நீங்கள் ஏதோ லாட்ரி கமிஷன் ஏதோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு 5% வந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்போலேருந்து அப்ளிகபிள்னா இதுவும் 1/10/2024லேருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க. நீங்க ஏதோ பெர்சன் ஏதோ ஒரு கிளையண்ட்டுக்காக நீங்க ஒரு கமிஷன் வந்து பே பண்றீங்க அப்படின்னும்போது, ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து நீங்க வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் வந்து டிடெக்ட் பண்ணணும். இதுவும் வந்து அதாவது குவார்ட்டர் 3லேருந்து உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த குவார்ட்டர் 3லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 110 அதாவது 5% இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2%ல தான் வந்து டிடெக்ட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ அடுத்தது 194 ஐபி. ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மேல ஒரு ரெண்ட் பே பண்றாங்க. அதாவது 50,000 மேல ஒரு ரெண்ட் பே பண்றாங்க அப்படின்னும்போது, அண்டர் செக்ஷன் 194 ஐபின்ற செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5% டிடிஎஸ் வந்து கட் பண்ணி உங்க லேண்ட்லார்ட் பிளான்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2% வந்து நீங்க கட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயினானது யாரெல்லாம் வந்து சேலரி பெர்சனா இருக்கீங்க. நீங்க வந்து ஹெச்ஆர்ஏ வந்து மோர் தென் 50,000 60,000 மேல பெர் மந்த் கிளைம் பண்றீங்க. ஆஃபீஸ்ல வந்து ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து கம்பல்சரி அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஸ்க்ரூட்னி அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆகுது அப்படின்றபோது, நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு, உங்களோட டிடிஎஸ் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணத வந்து டிஸலோவ் பண்றதுக்கு 100% வந்து வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இப்ப ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, 194 இந்த 194 வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டருக்கோ இல்லன்னா எங்கள மாரி ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50 லேக்ஸ் 50 லேக்ஸ்க்கு மேல ஒரு பேமெண்ட் தராங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% வந்து அவங்க டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது 5% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிருவோம். இப்ப அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2% மட்டும் நம்ம டிடக்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாரி வந்து இந்த 1/4/2010லேருந்து நீங்க இது மட்டும் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாரி இன்கம் டேக்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் காமர்ஸ் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, 194 ஓன்ற செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 0.1% அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1% இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.1% மட்டும் அவங்க டிடிஎஸ் வந்து கட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி மாத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2024 இந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த இதெல்லாமே வந்து எல்லாமே 1/10/2020 எல்லாமே வந்து 1/10/2024 அதாவது அக்டோபர்லேருந்து வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கம்பல்சரியா வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இந்த எல்ஐசி பேமெண்ட் பிளஸ் லாட்டரி கமிஷன், இந்த டிடிஎஸ் ஆன் கமிஷன், அடுத்தது ரெண்ட் ரெசிப்ட். ரெண்ட் தான் வந்து மெயினு. யாரெல்லாம் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர், அடுத்து காமர்ஸ் ஆப்பரேட்டர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1/4/2024னா உங்களுக்கு அக்டோபர் அதாவது குவார்ட்டர் 3 ரிட்டர்ன்லேருந்தே உங்களுக்கு இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரா வந்து இந்த பட்ஜெட் 2024ல வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி சம்மந்தமான அப்டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.